தாமே இந்த வேளையில் நீங்க என்ன பேச போறீங்க? நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்க கிருபைகளை கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கூட இருங்க. தேங்க் யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் உட்காருவோம். இப்பொழுது செய்திக்காய் நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 19வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 19வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். பக்கம் 111. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நிறைய முறை நாம் கேட்டிருப்போம். இன்று தேவன் என்ன பேச போகிறார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். படிங்க பார்க்கலாம் 1வது வசனத்திலிருந்து. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில், கடந்த வாரம் நாம் பார்த்தது, அவர் எரியோவுக்கு சமயமாய் வந்தபோது ஒரு குருடன் வழியேறிய உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு தேவன் என்ன செய்தார்? சுகத்தை கொடுத்தார். இந்த நாளில் தேவன் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் அதே எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில். எதன் வழியாய் நடந்து போகையில்? எரிகோ என்கிற ஒரு பட்டணத்தின் வழியாக என் ஆண்டவராகிய இயேசு நடந்து போகிறார். நடந்த சம்பவம் என்னவென்றால், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவனுமாய் இருந்து சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ஆயக்காரனாய் இருக்கிறான். அவன் செல்வந்தனாகவும் இருக்கிறான். அல்லேலூயா. தேவன் பெரியவராய். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம் வருகிறது என்றால், வேதம் தெளிவா சொல்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசுவானவரை பற்றி அறிந்திருந்த அந்த மனுஷன் என்ன நினைத்தான் என்றால், மனதில் இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதை ருசித்தவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். இயேசுவானவருடைய நன்மைகளை பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். இயேசுவானவருடைய கிருபையை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் இயேசுவானவர் எவ்வளவு சர்வ வல்லமை மிக்கவர் என்று. இந்த நாளில் இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று இயேசுவானவரை பற்றி தெரிந்திருந்தான். ஆனால் அவன் ரட்சிக்கப்படவில்லை. அவன் ரட்சிப்புக்குள்ளாய் இல்லை. ஆனால் அவனுடைய எண்ணம், சிந்தனை, செயல் என்னவென்றால், இயேசுவானவர் செய்த எல்லா நன்மைகளையும் அவன் அறிந்தான். அதனால் இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவரை பார்த்தே ஆக வேண்டும். அவன் ஒரு ஆயக்காரனாய் இருந்தான். அவன் செல்வந்தனாய் இருந்தான். அவனுடைய எண்ணம், நோக்கம் எல்லாம் எப்பவுமே இயேசுவானவர் நான் பார்க்கணும்னு அவன் நினைத்துக் கொண்டே இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேதம் சொல்லி தெளிவாக சொல்கிறது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தாங்க? ரொம்ப குள்ளமா இருப்பான். அல்லேலூயா. குள்ளமா இருக்கிறான். குள்ளமா இருக்கவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வில் பவர் அதிகம். என்ன பவர் அதிகம்? வில் பவர் அதிகம். அவங்க எதையுமே ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இவனுடைய எண்ணம், சிந்தனை என்னவென்றால், நான் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தே ஆக வேண்டும். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்துக்கு அவனால் போக முடியல. இருந்த போதிலும் அவன் பெரிய மனுஷனாய் தான் அந்த பட்டணத்தில் இருந்தான். இருந்தாலும் அவன் மற்றவருடைய பார்வைக்கு ரொம்ப ஒரு கேவலமா தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு சில குடும்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம மற்றவர்கள் பார்வைக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமா இருக்கும். நீங்க நல்ல ஜெயிச்சாண்டிங்க, நல்ல ஹைட் வெயிட்டா இருந்தீங்கன்னா உங்களை பாக்குறவங்க உங்கள்கிட்ட ஒரு மரியாதையா பேசுவாங்க. நீங்க ரொம்ப ஷார்ட் ஃபிகராவோ, ரொம்ப ஏழ்மையாவோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களை பாக்குறவங்க ரொம்ப ஏளனமா நினைப்பாங்க. என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, இந்த சகேயு என் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க நினைத்தான். அவன் குள்ளனாய் இருந்தபடினால் ஜனக்கூட்டத்தில் போய் அவனை பார்க்க முடியவில்லை. அவன் ஒரு ஆயத்தம் படுத்தினான். அவன் என்ன நினைக்கிறானா, அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்திலே ஏறினான். அல்லேலூயா. எங்க ஏறான்? ஒரு மரத்து மேல ஏறிக்கிறான், ஓடுறான். இயேசுவானவர் வருகிறார் தெரிஞ்சவொடனே, இந்த ரோட்ல வராருன்னு தெரிஞ்சவொடனே முன்னாடியே ஓடி போய் ஒரு பெரிய மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறான். பெரிய பெரிய தலைவர்கள் வராங்க, பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸ் வராங்கன்னா அதை பார்க்கறதுக்கு ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஓடி ஓடி போய் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் போய் நிற்பாங்க, அவங்கள பார்த்தே ஆகணும்னு சொல்லி. ஏனென்றால் அவர்களை பார்ப்பதில் ஒரு சந்தோஷம். இந்த சகேயு என்கிற ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் என்னவென்றால், நான் என் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கிறேன்.
நான் ரட்சிக்கப்படவில்லை. அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் செய்த அற்புதங்களை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் நான் இந்த நாளில் அவரை நான் பார்க்க போகிறேன். அந்த பார்ப்பதற்கு என்ற ஒரு நிச்சயத்தோடு அவன் ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். என் கர்த்தருக்கு நண்பர்களே, இயேசுவானவரை நாம் விசுவாசித்து சபைக்கு வருகிறோம். இந்த சுகமளிக்கும் ஜெப கூட்டத்தில் கர்த்தரை தேடி வருகிறோம். ஏன் வருகிறோம் என்றால், கர்த்தர் ஏதோ எனக்கு நன்மையை செய்ய போகிறார். என் ஆண்டவராகிய இயேசுவை நான் தேடி வந்திருக்கிறேன். அவர் எனக்கு நன்மையை செய்ய போகிறார். அந்த நன்மையை நான் இழந்து போகாதபடி நான் அவரை பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரை பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே போகாதுங்க. அவரை பார்க்க நினைக்கணும். என் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கணும். எப்பொழுதெல்லாம் பார்க்கலாம்? அதிகாலையில் பார்க்கலாம். தினந்தோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஜீவனுள்ள தேவனை இருதயத்தை நினைத்துக் கொண்டு நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு எந்த இடத்துக்கு வராரு? இயேசுவானவர் போய்கிட்டே இருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது அந்த காட்டத்தி மரம் என்கிற ஒரு இடத்திற்கு அவர் வந்த பொழுது வேதம் தெளிவா சொல்கிறது, அண்ணாந்து பார்க்கிறார். அல்லேலூயா. மேல யார் உட்கார்ந்து இருக்கிறது? சகை உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இயேசுவானவரை பார்க்கணும்னு உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுவானவர் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்தானே மேல பார்க்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு சகை இருந்தான் பாருங்க. உங்கள் விசுவாசம் குறையும் பொழுதுதான் பிசாசு உங்களை மேற்கொள்ளுவான். உங்கள் விசுவாசம் பலப்படும் போது கர்த்தர் உங்களை பார்ப்பார். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு நேரா போனவர் இப்படி போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர் மேல பார்க்கிறார். ஏனென்றால் சகேயு என்கிற ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு காத்திருந்தார். உங்கள் விசுவாசம் குறைந்து போகாதபடி கர்த்தரிடத்தில் உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். பார்க்கலாம். அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. ஆண்டவர் சொல்றாரு, சகையை பார்த்து என்னமா சொல்றாரு? சீக்கிரம் வாப்பா சகையு, நீ வா, கீழே இறங்கி வா, கீழே வாப்பா. ஏனென்றால் நீ என்னிடத்தில் விசுவாசத்தை வைத்ததை நான் பார்த்தேன். உன்னுடைய விசுவாசம் பெரியதா இருக்கிறது. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன், செய்ய போகிறேன் என்று அவனை கூப்பிட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எத்தனையோ வீடு இருக்குது எரிகோ பட்டணத்துல. ஆண்டவராகிய இயேசு யார் வீட்டில் தங்கினாரு? சகேயு என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் போய் தங்கினார். அவன் விசுவாசத்தை கண்டு, அவனுடைய நம்பிக்கை கண்டு, அவன் தேவனிடத்தில் வைத்திருக்கிற பற்றுதலை கண்டு தேவன் அவருடைய வீட்டில் தங்குவதற்காக ஆயத்தப்படுத்தி சென்றார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. கர்த்தரை பார்க்கணும்னு நினைத்த அந்த மனுஷனுக்கு தேவன்